இங்க ஒரு 5 கோழிங்க ரொம்பவே ஹைலி செக்யூர்டா இருக்க ஒரு ஐஃபையான கோழி பண்ணையில இருக்க கோழிங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க பிளான் பண்ணபடி அந்த பில்டிங்கோட மெயின் கேட்ல இருக்க செக்யூரிட்டிக்கு ஒரு கேக்க ஒன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கேக்க பார்த்தவன் ஒன்னும் புரியாம அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசையா அந்த கேக்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த கேக்குக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஒரு கோழி அந்த கேக்கை இவன் மூஞ்சில அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் கையில ஒரு ஹேண்ட் கஃப் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியில இருக்க துணி ரிமூவ் பண்ணுது. பார்த்தா உள்ள 2 ராக்கெட் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் கஃப் அந்த வண்டியில லாக் பண்ணிட்டு அந்த ராக்கெட்டை பத்த வச்சுட்டு அவ்வளவுதான் இவன் அப்படியே அந்த ராக்கெட்டோட இழுத்துனே போயிட்டு அங்க இருக்க ஒரு மரத்தமலை அடிச்சு போதால்னு கீழே விழுந்துறான். அப்போ அங்க இருக்க ஒரு கோழி ஒண்ணு இவன் கையில இருக்க ஹேண்ட் கஃப் கட் பண்ணி விட அந்த ராக்கெட் எல்லாம் மேல போயிட்டு கலர்ஃபுல்லா வெடிக்குதுங்க. அப்ப இதை வந்துட்டு சர்வேலன்ஸ் ரூம்ல இருக்கும் வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அதே நேரம் ஒரு 2 எலிங்க என்ன பண்ணுதுன்னா இந்த மேக மாதிரியே இருக்க ஒரு பலூன்ல வந்துட்டு இந்த பில்டிங்கை சுத்தி இருக்க எல்லா கேமரா முன்னாடியும் ஒரு கேமரா வச்சு எம்டியா போட்டோ எடுத்து அதை அந்த கேமரா முன்னாடி ஒட்டி விடுதுங்க. அப்ப அந்த எலி வந்துட்டு தெரியாம அந்த போட்டோவை தலையில ஒட்டிடுது. இதை வந்துட்டு அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு என்ன பிக்சர் தலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப கூட இருக்க எலி வந்துட்டு டேய் மரமண்ட போட்டோ தலையில ஒட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சாரி என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி ஒட்டிடுறான். அப்போ சேம் டைம் இந்த பக்கம் இருக்க அந்த கோழிங்க எல்லாருமே அந்த செக்யூரிட்டியை அந்த மரத்திலேயே வச்சு கட்டி போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பில்டிங்கை சுத்தி இருக்க அந்த ஃபென்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு சைக்கிள் டியூபை அந்த ஃபென்ஸ் கட்டியில வச்சு காத்தடிச்சு அந்த ஓட்ட வழியா உள்ள வந்துருதுங்க. அப்படி உள்ள வந்த அந்த கோழிங்க அங்க கண்காணிப்புக்கு இருக்க அந்த காட்சோட கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு அப்படி நைஸா அந்த பில்டிங் கிட்ட வந்துருதுங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த பில்டிங் சுத்தியுமே ஒரு குளம் மாதிரி கட்டி விட்டு அந்த குளத்துக்குள்ள ரோபோட் பாத்தெல்லாம் விட்டு கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அந்த கோழிங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே ப்ரிப்பேரா தான் வந்திருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கூடவே கொண்டு வந்த ஃபிஷ் டேங்க் சோப்பு டப்பா ஷாம்பு டப்பெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு யாரு கண்ணிலுமே படாம அந்த குளத்துக்குள்ள அப்படியே ஸ்விம் பண்ணி போய் எப்படி அந்த குளத்தை கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு வந்த லப்பர் பேண்டை வச்சு அப்படி ஜொயின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ள போயிடுறாங்க. அதே நேரம் மேல இருக்க அந்த 2 எலிங்களும் ஒரு கொடையை ஒண்ணு விரிச்சு யாரு கண்ணிலும் படாம இந்த பில்டிங் குள்ள வந்துருதுங்க. அப்படி உள்ள வந்த அந்த எலியில ஒண்ணு சூப்பரா தம்பி பட்டன் அழுத்தின மாதிரி பர்ஃபெக்டான லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அப்ப கூட இருக்கவன் இது சரியா புரிஞ்சுக்காம என்னத்தல பட்டன் அழுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அழுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடையோட பட்டனை அழுத்த அந்த கொடை வந்து இவங்க மூடிக்குது. அப்ப அங்க இருக்க ஆட்டோமேட்டிக் வேகம் கிளீனர் வந்துட்டு இவங்களை குப்பை நினைச்சிட்டு அப்படியே உறிஞ்சிருது. இப்ப இவங்க எல்லாருமே யாரு கண்ணிலுமே மாட்டாம சேஃபா உள்ள வந்துட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த பில்டிங் குள்ள போகணும் அப்படின்னா செக்யூரிட்டியோட கண்ணு வேணும். என்ன கண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா கண்ணு வேணும். அவன் கண்ணை ஸ்கேன் பண்ணாதான் அந்த பில்டிங் குள்ள போக முடியும். சோ அதுக்காக அந்த கோலிங் என்ன பண்ணுதுன்னா நைஸா ஒளிஞ்சிருந்து ஒரு செக்யூரிட்டியை விசில் அடிச்சு கூப்பிட இவனை என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல. வந்து பாக்கும்போது அப்ப இந்த கோலிங் என்ன பண்ணுதுன்னா ஒரு கேமரா வச்சு அவன் கண்ணை போட்டோ எடுத்துருதுங்க. அப்படி எடுத்ததுனால அவன் ஒரு மாதிரி கேர் ஆயிர இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இந்த கோலிங் என்ன பண்ணுதுன்னா அந்த எடுத்த போட்டோவை ஒரு டேப்ல ஒட்டி இந்த ஸ்கேனர் முன்னாடி காட்ட சக்சஸ்ஃபுல்லா அந்த டோர் வந்து ஓபன் ஆயிடுது. இந்த கோலிங்களும் பிளான் பண்ண மாதிரி ஈஸியா அந்த பில்டிங் குள்ள போயிடுதுங்க.